ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் நார்மலாக சட்னி சாம்பார் ட்ரை பண்ணுறதை விட இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கடலெண்ணெய் இருந்ததுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடலெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ப்ரௌனிஷாக கலர் வந்து வந்ததுக்கப்புறம் வரமிளகா வந்து ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து 2 ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகட்டும். இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. பட் டேஸ்ட் வந்து இது கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன், தேவைக்கேற்ற மாதிரி. ஓகே, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் தேவைக்கேற்ற அளவுக்கு தான். நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதில் பூண்டு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 20 அல்லது 25 பல்கிட்ட பூண்டு வந்து எடுத்திருக்கேன். அது வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஆட் பண்ணுறதுனால தான் குழம்புக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக ஆகும். பூண்டு வந்து ரொம்ப ஹெல்த்தி. மெயினாக குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா பூண்டு வந்து பிரஸ்ட் மில்க் செக்ரேஷனை அதிகப்படுத்தும். ஸோ பூண்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பூண்டில் இருக்குது. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ வந்து நம்ம இதில் இட்லி மாவு ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நார்மலாக வீட்டில் அரைச்ச இட்லி மாவு தான். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஸ்டெப் தான் வந்து மெயினாக நம்ம குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து இம்பார்ட்டண்ட். இந்த பூண்டு ஆட் பண்ணுறது ப்ளஸ் இந்த மாவு, இது 2 தான் வந்து மெயின் ஸ்டெப்ஸ். இதில் டேஸ்ட்டே வந்து மாற்ற போகிற ஸ்டெப்ஸ் இது 2 தான். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 கொதி கொதிச்சா போதும், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து பூண்டு தான். ஸோ தட் இது வந்து பூண்டு குழம்பு. நீங்கள் வந்து பூண்டு குழம்பு சாதத்துக்கு தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக நீங்கள் சட்னி சாம்பார் இதே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.